அத்தியாயம் 12. ஏன் உங்களுக்கு திகுன்னு சொல்லிச்சு? அப்படி உங்களுக்கு என்ன பயம்? சத்யா பிரியம்வதா பேச்சின் நடுவே குறுக்கிட்டு கேள்வி கேட்டாள். பிரியம்வதா ஆழ்ந்த மூச்சு ஒன்றை இழுத்து வெளியேற்றினாள். உங்களை நம்பி சொல்றேன். இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரியான மெஷினை நானே பார்த்திருக்கேன். விநாயக் சில வருஷங்களுக்கு முன்னாடி அப்படி ஒன்னு டிசைன் செய்தார். அதோட டெமோவை எனக்கும் காட்டினார். சக்தியும் சத்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் விநாயக் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டார். உங்க நம்பிக்கை ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு பிரியம்வதா. பார்க்க சாதுவா இருக்க மனுஷங்க என்ன எல்லாம் செய்வாங்கன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க என்றாள் சக்தி. யாரு எப்படி வேணா இருக்கட்டும். விநாயக் அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும். உறுதியுடன் சொன்னாள் பிரியம்வதா. சக்தி அவள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை. எதை வச்சு இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? முதல்ல நடந்த துப்பாக்கி இன்சிடென்ட் அப்போவும் விநாயக் காணாம போயிருந்தார்னு சொன்னீங்க. இப்போவும் அதேதான். விநாயக் இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரியான மெஷின் எல்லாம் செய்யக்கூடிய திறமையும் வாய்ந்தவர். தன்னோட டிசைன்களுக்காக கேசு கோர்ட்னு அலைஞ்ச விரக்தியில கூட அவர் இப்படி ஏதாவது செய்திருக்கலாமே. இல்லை, விநாயக் அப்படி செய்யக்கூடியவர் இல்லை. இந்த கத்தி எரியுற மெஷினை அவர் என்னை தவிர வேற யார்கிட்டேயும் காட்டவே இல்லை. அப்படி ஒன்னு வந்தா அதனால் பல ஆபத்துகள் வரலாம்னு என் கிட்ட சொன்னனார். அவரோட எலக்ட்ரானிக் நாய்க்கு விளையாட பால் போடுற மெஷினா அதை மாத்துற பிளான் இருக்கிறதா சொல்லி இருக்கார். உங்க கிட்ட அவர் பேசினது உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. இல்லை, விநாயக் என்கிட்டே பொய் சொல்ல மாட்டார். குரலை உயர்த்தி அடித்து சொன்னாள் பிரியம்வதா. உங்களுக்கு விநாயக் மேல இருக்க நம்பிக்கை ஆச்சரியமா இருக்கு பிரியம்வதா. இந்த காலத்துல நெருங்கின சொந்தக்காரங்களை கூட இப்படி உறுதியா நம்ப முடியாது. எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை? சத்யாவிற்கு சக்தி எப்படிதான் அத்தனை கேஸ்களை சால்வ் செய்தாளோ என்று சந்தேகமாக இருந்தது. இது கூடவா புரியவில்லை உனக்கு? என்ற பொருள் பதிந்த பார்வையை சக்தி பக்கமாக வீசினாள். சக்தியும் சத்யாவின் பார்வையை கவனித்தாள். ஆனால் அதன் அர்த்தம் அவளுக்கு புரியவில்லை. சத்யா அவளுக்கு விளக்கம் கொடுக்க முயற்சி செய்யவுமில்லை. அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னனார் பிரியம்வதா? அதை சொல்லுங்க. சத்யா பிரியம்வதாவை மீண்டும் சரியான பாதைக்கு திசை திருப்பினாள். பிரியம்வதாவும் முன்தினம் நடந்ததைப் பற்றி தொடர்ந்து சொல்லத் தொடங்கினாள். இன்ஸ்பெக்டர் சொல்வது போன்ற கத்தி எரியும் மெஷின் ஒன்றை விநாயக் முன்பு டிசைன் செய்ததை அவரிடம் சொல்லக்கூடாது என்று முடிவு செய்து வாயை மூடிக்கொண்டாள் பிரியம்வதா. கலைவாணி அப்படி வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. கத்தி எரியுற மெஷினுக்கும் விநாயக்குக்கும் என்ன தொடர்பு? எதுக்கு அவரை தேடுறீங்க இன்ஸ்பெக்டர் என வினவினாள் கலைவாணி. இந்த ஊருல இந்த மாதிரியான மெஷின் எல்லாம் தெரிஞ்சவர் அவர் ஒருத்தர்தான் இருக்கார் மேடம். அதான் பேசலாம்னு வந்தேன் என்றான் தென்றல்வாணன். விநாயக்கை காலையில இருந்து எங்கேயும் காணோம் இன்ஸ்பெக்டர். என்ன காணோமா? நீங்க சொன்ன முதல் சம்பவம் நடந்தப்போ அவர் காணாம போயிட்டார். இப்போவும் காணாம போயிட்டார். அது எப்படின்னு எனக்கு அதிசயமா இருக்கு. கலைவாணி சொல்லவும் பிரியம்வதா அதிர்ச்சியுடன் அம்மாவை பார்த்தாள். கலைவாணி அதை எதிர்பார்த்திருந்தவளைப் போல அசையாமல் இருந்தாள். இன்ஸ்பெக்டர் கண்களுக்கும் இவர்கள் நடுவே நடந்த டிராமா பட்டது. மிஸ் பிரியம்வதா, உங்களுக்கு வேற ஏதாவது தெரியும்னா உங்க அம்மா போலவே நீங்களும் என் கிட்ட சொல்லிடுறது நல்லது என்றான் தென்றல்வாணன். பிரியம்வதா வெறுமனே தலையை அசைத்தாள். உங்க ஃப்ரெண்ட் மதியூர் வந்த பிறகு தான் இந்த மாதிரியான மர்ம நிகழ்வுகள் நடக்குது. இதுக்கு பின்னால இருக்கிறது யாருன்னு நான் கண்டுபிடிச்சே தீருவேன். விநாயக் திரும்பி வந்த உடனே என் கிட்ட பேச சொல்லுங்க. கண்டிப்புடன் சொன்னான் தென்றல்வாணன். பிரியம்வதாவும் இப்போது மறுப்பாக எதையும் சொல்லாமல் சரி என்று தலையை ஆட்டினாள். விநாயக் மொபைல் நம்பர் கொடுங்க. அதை வச்சு விநாயக்கை ட்ரேஸ் செய்ய முடியுமான்னு பார்க்கிறேன் என சொல்லிக்கொண்டே தன் போனை கையில் எடுத்தான் தென்றல்வாணன். அவர் மொபைல் வீட்டிலேயே தான் இருக்கு இன்ஸ்பெக்டர். நீங்க தப்பான ஆள் மேல சந்தேகப்படுறீங்க. அதை நானே விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க நம்பர் சொல்லுங்க. பிரியம்வதா விநாயக்கின் மொபைல் நம்பரை சொல்ல அதை தன் மொபைலில் சேவ் செய்து கொண்டான் தென்றல்வாணன். பின் கலைவாணியிடம் மேடம், விநாயக் முன்னாடியும் காணாம போனதா சொன்னீங்களே, அதை பத்தி சொல்லுங்க என்றான். கலைவாணியும் விநாயக் திடீர் என காணாமல் போனதையும் 3 நாட்களுக்குப் பிறகு தானாகவே திரும்பி வந்ததையும் நடுவில் நடந்தது எதுவும் நினைவில்லை என்று சொன்னதையும் விபரமாக தென்றல்வாணனிடம் பகிர்ந்தாள். டாக்டர் கிட்ட கன்சல்ட் செய்ய சொன்னேன். அவர் கேட்கலை இன்ஸ்பெக்டர். தேங்க்ஸ் மேடம். உங்களுக்கு விநாயக் பத்தி வேற புதுசா எந்த தகவல் கிடைச்சாலும் உடனே எனக்கு இன்ஃபார்ம் செய்ங்க. இப்போ நான் கிளம்புறேன். தென்றல்வாணன் இருவருக்கும் பொது படையாக சொல்லி கிளம்பினான். இன்ஸ்பெக்டர் அங்கிருந்து போன உடனே பிரியம்வதாவின் கோபம் அம்மாவிடம் திரும்பியது. எதுக்கும்மா தேவையே இல்லாம அன்னைக்கு விநாயக் காணாம போனதை இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னீங்க? நான் நடந்ததை தானே சொன்னேன். கலைவாணி குரலில் இருந்த வழக்கத்திற்கு விரோதமான அமர்த்தலான தோரணை பிரியம்வதாவை குழப்பியது. அம்மாவிற்கு என்ன ஆகிவிட்டது? ஏன் விநாயக்கை வெறுப்பது போல பேசுகிறார்கள்? அவளுக்கு புரியவில்லை.
ராகுலுக்கும் ஐஸ்வர்யாவிற்கும் இன்ஸ்பெக்டர் விசாரித்த விபரங்களை சுருக்கமாக சொன்னாள் கலைவாணி. பிரியம்வதா அமைதியாக அதை கேட்டுக்கொண்டு நின்றிருந்தாள். நான் என் மனசுல நினைக்கிறதை சொல்றேன். அந்த விநாயக் விட்டு நீங்க எல்லோரும் தள்ளி இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அவர் நடந்துக்கிறது பேசுறது எதுவுமே சாதாரணமான ஒருத்தர் மாதிரி இல்லை. அவரை வீட்டை காலி செய்ய சொல்லிடுங்க. ஐஸ்வர்யா அமைதியாக அக்கறை கலந்த குரலில் பேசினாள். பிரியம்வதாவிற்கு அவள் சொன்னதைக் கேட்டு சட்டென்று கோபம் பொங்கியது. வாயை மூடுங்க. விநாயக்கை வீட்டுல தங்க வச்சவ நான். அவரை எப்போ போக சொல்லணும்னு எனக்கு தெரியும். பிரியம்வதா தன் கோபத்தை மறைக்க முயற்சி செய்யாது தன் பதிலில் வெளிப்படுத்தினாள். பிரியா, யார்கிட்ட பேசுறேன்னு யோசிச்சு அமைதியா பேசு. ராகுல் தங்கையை அடக்க முயற்சி செய்தான். பிரியம்வதா அதை கேட்கும் மனநிலைமையில் இல்லை. என் கிட்ட அதை சொல்லாதே ராகுல். அவங்க கிட்ட யோசிச்சு பேச சொல்லு என்றாள். ஐஸ்வர்யா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? விநாயக்கோட நடவடிக்கைகள் சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்கு. போலீஸ் கூட வந்து விசாரிக்குறாங்க. அப்புறம் அவளை ஏன் குறை சொல்ற? எங்கேயோ யாரோ துப்பாக்கியால சுட்டா கத்தியை வீசினா அதுக்கு எல்லாம் விநாயக்தான் காரணமா? அண்ணன் தங்கை பேச்சில் குறுக்கிட்டு முன்னால அந்த துப்பாக்கி சுட்டப்போ தானே இந்த விநாயக் காணாம போனார் என ஐஸ்வர்யா இப்போதும் அமைதியான குரலில் விசாரித்தாள். பிரியம்வதா அவளை எரிக்க விரும்புபவளைப் போல பார்த்து முறைத்தாள். ஆமா, அப்போதான் நடந்துச்சு. கலைவாணி ஐஸ்வர்யாவிற்கு பதில் சொன்னாள். அவள் முகமும் இப்போது தெளிவில்லாமல் இருந்தது. அம்மா, எனக்கும் ஐஸ் சொல்றது சரின்னு தோணுது. இந்த விநாயக் என்னமோ பிளான் செய்துதான் வந்திருக்கான். அவனால நமக்கு பிரச்சனை தான் என்றான் ராகுல். அண்ணா, பிரியா, ராகுல் சொல்றது சரின்னு தான் எனக்கும் தோணுது. நீ அமைதியா இரு என்றாள் கலைவாணி அதட்டலாக. பிரியம்வதா நம்ப முடியாமல் விழித்தாள்.